பிரசிடென்ட் கேண்டிடேட்ல இருக்கிற ஒரு லேடி ட்ரெயின்ல போறதுக்காக வராங்க. ஆனா இவங்க உட்கார போற சீட்ல ஏற்கனவே வெடிய ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல கரெக்டா இவங்க வெயிட்டுக்குன்னு ஈக்குவலா செட் பண்ணிருக்காங்க. சோ இதை விட கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கொஞ்சம் கம்மியான வெயிட்லயோ இருந்தா அங்க ஸ்ப்ரிங் மூவ் ஆகி அது அந்த இடத்துல வெடிச்சிரும். அது தெரியாம இவங்க உட்கார்ந்ததுமே அந்த வெடி இப்ப ஆக்டிவேட் ஆயிடுது. சோ இப்ப அதை டிஃப்யூஸ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வராரு. அவர் ஏற்கனவே இதே மாதிரி நிறைய வெடியை டிஃப்யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காரு. ஆனா அவங்க உட்கார்ந்திருக்க சீட்டை கிழிச்சிட்டு பார்த்தா உள்ள டைமர் ஓடிட்டு இருக்கு. அதுல கீழே தனியா 2 வயர் போறத பாக்குறாரு. அந்த வயரை ட்ராக் பண்ணி போய் பார்த்தா முன்னாடி இருக்க சீட்டோட அது கனெக்ட் ஆயிருக்கு. சரின்னு அந்த சீட்ல இருக்க ட்ரேவை எடுத்துட்டு அந்த சீட்டை கிழிச்சு பார்த்தா அங்க இன்னொரு வெடியை ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இவரோட வாட்ச் கேமராவை வச்சு உள்ள எந்த இடத்துல எந்த வயர் போகுதுன்னு பொறுமையா பார்த்து அதோட வயரை அவர் கட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பயுமே அந்த டைமர் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தான் காட்டுது. ஆனா இவரு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கறதால அந்த லேடிய அழுங்காம 1 இன்ச் கூட அசையாம தூக்கிட்டு பொறுமையா இவர் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறாரு. இது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இதுல கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே 2 பேருமே போய் சேர்ந்துருவாங்க. ஆனா இவரு கரெக்டா அந்த வேலையை முடிச்சிடுறாரு. இப்ப இவரு காப்பாத்த வேண்டிய லேடிய சேஃபா வெளியில போக சொல்லிட்டு இவர் அந்த சீட்ல உட்கார்ந்துக்கிறாரு. இப்ப அதுல காட்டின டைம் இவர் மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிட்டு கரெக்டான நேரத்துல எழுந்திருச்சலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த 5 செகண்ட்ல அந்த வெடியை இப்ப வெடிச்சிடுது. அதை பார்த்ததுமே பயந்து போனவங்க அவருக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. ஆனா அவரு கரெக்டா வெடிக்க போற நேரமா பார்த்து மேல இருக்க லக்கேஜ் ராக்க புடிச்சு சின்ன சின்ன காயத்தோட அவர் தப்பிச்சிடுறாரு. அவரு நல்லபடியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாவே இருக்கு.